Jai Gurudev and a very good morning, my dear children. Today we are going to start our first online class. We are going to see about electric field, superposition of electric field, properties of lines of force, electric dipole, and electric field due to an electric dipole. Okay, my dear children, take your physics book, notebook and get ready for today's class. ஓகே, அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது எல்லாத்தையுமே புக்கு நோட் புக் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். இனிமேல் உன்னோட ஆன்லைன் கிளாஸஸ்ஸு உன்னோட கிளாஸில் மட்டும்தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுப்போம். உனக்கு தனியாக வாட்ஸ்அப்பில் எந்த மெசேஜும் அனுப்ப மாட்டேன். அதுபோக உனக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் ஹோம்ஒர்க் அனுப்ப மாட்டோம். வாட்ஸ்அப்பில் உனக்கு டைம் டேபிள் மட்டும்தான் வரும். ஹோம்ஒர்க்கு எல்லாமே வீடியோவிலேருந்து தான் நீ பார்த்துக்கணும். அதனால் வீடியோ ஃபுல்லாக உட்காந்து எல்லாருமே நோட் பண்ணணும். புக்கும் நோட் புக்கும் எடுத்து வச்சுக்கோ. நடத்துகிறது அந்த புக்கோட பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். புக்கில் இருந்து தான் இனிமேல் நடத்துவோம். உனக்கு மெட்டீரியல்ஸ்லாம் தனியாக அனுப்ப மாட்டோம். அதனால் டெக்ஸ்ட் புக்கை பக்கத்தில் வச்சுக்கோ, ஃபிசிக்ஸ் நோட்டையும் வச்சுக்க. ஓகே மை டியர் சில்ட்ரன், கெட் ரெடி. Going to see about electric field and field lines. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ ஒரு மேக்னெட் இருந்தால் அதை சுற்றி நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காங்கிறத எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம்? ஒரு மேக்னெட்டை கொண்டு வந்தால் அட்ராக்ட் பண்ணும் அல்லது ரிப்பல் பண்ணும். ஒரு அயனை கொண்டு வந்தால் அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி சார்ஜு இருந்துச்சுன்னா அதை சுற்றி நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்டை மைக்கேல் ஃபேரடே தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகே, இப்போ சார்ஜுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை சுற்றி நமக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா இல்லையாங்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்? வி ஹாவ் டு பிரிங் அ டெஸ்ட் சார்ஜ். ஒரு பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வர்றோம், அதை பக்கத்தில் வைக்கும்போது அது அட்ராக்டோ ரிப்பலோ பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தெர் இஸ் அ ஃபீல்டு. ரொம்ப தூரத்தில் தள்ளி வச்சுருந்தா ஒன்றும் நடக்காது. தட் மீன்ஸ் த ஃபீல்டு டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தேர். இப்போ ஃபீல்டுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்காது. எங்கே பக்கத்தில் அதனுடைய ஒரு பர்டிகுலர், அது டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் த சார்ஜஸ். இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் சார்ஜை எடுத்திருக்கோம். எப்போவுமே பாயிண்ட் சார்ஜை டெஸ்ட் சார்ஜை பாசிட்டிவ்னு கொடுக்குறோம், Q0ன்னு எடுத்திருக்கோம். அப்போ Q0க்கும் நம்ம சார்ஜுக்கும் இடையில உள்ள ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? F is equal to 1/4πε0 Q1 Q2/r². இங்கே ஒரு சார்ஜ் Q, இன்னொரு சார்ஜ் Q0 டெஸ்ட் சார்ஜுன்னு சொல்லிட்டு, அதனால் 1/4πε0 Q into Q0 divided by r² into r cap. ஓகே, ஸோ இதை வச்சு நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு சுற்றி நமக்கு இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். இப்போ நம்ம இங்கே ஃபோர்ஸு கேல்குலேட் பண்ணணும்னா ரெண்டு சார்ஜை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு சார்ஜில் ஒரு சார்ஜ் Q, இன்னொரு சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ், தட் இஸ் Q0. அப்போ ரெண்டுக்கும் இடையில் உள்ள ஃபோர்ஸ் வேணும்னா 1/4πε0 Q0 divided by r². அதுக்கு ஆர் கேப்பும் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதுதான் இதனுடைய ஃபோர்ஸு. இப்போ ஃபோர்ஸை நம்ம த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே இது என்ன சொல்ல போகிறோம்? த ஸ்பேஸ் வித்தின் விச் இட்ஸ் எஃபெக்ட் கேன் பி ஃபெல்ட் பை அனதர் சார்ஜ் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ அந்த ஃபீல்டை கேல்குலேட் பண்ணணும்னா நம்ம ஃபோர்ஸு டிவைடட் பை டெஸ்ட் சார்ஜ் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த டெஸ்ட் சார்ஜ். அதனால் F டிவைடட் பை நம்மளோட டெஸ்ட் சார்ஜ் இங்கே யார்? Q0. அதனால் F/Q0ன்னு தான் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P at a distance R from the point charge Q is defined as the force experienced by unit positive charge. அப்போ E is equal to F divided by Q0. இப்போ K into Q0 டினாமினேட்டரில் கொடுத்தனால 1/4πε0 Q into Q0ன்னு வந்திருக்கும் நியூமரேட்டரில். அந்த Q0 கேன்சல் ஆகிடும். அதனால ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாரு, 1/4πε0 Q/r² into r cap. நியூமரேட்டரில் உள்ள Q0ம் டினாமினேட்டரில் உள்ள Q0ம் கேன்சல் ஆகிடுச்சு. யூனிட் என்ன? நியூட்டன் பெர் கூலும், Nc-1. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுனாலே E is equal to F divided by Q0. Fோட ஃபார்முலாவை போட்டு Q0ஆல் டிவைட் பண்ணுறேன். Q0 அதில் கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ்னு கேட்டால் என்ன எழுதணும்? 1/4πε0 Q/r² into r cap. ஃபோர்ஸ்னால் 1/4πε0 Q1 Q2/r² r capன்னு பார்த்தோம். இப்போ ஃபீல்டுனா நியூமரேட்டரில் ஒரு சார்ஜ் தான் இருக்கும், 1/4πε0 Q/r² into r capன்னு போடணும். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மறந்துடாத.
அதில் வந்து நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு பாரு ஆஸ்பெக்ட்ஸில். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பாரு. பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸ், அதோட ஃபீல்டும் அவுட்வேர்ட்ஸ். பாயிண்ட் பியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க, அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன். மைனஸ் கியூ சார்ஜாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாரு. பாயிண்ட் பி அவுட் சைடு தான் இருக்குது, ஆனால் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஃபேஸிங் இன்வேர்ட்ஸ். ஓகே, ப்ளஸ்ஸாக இருந்தால் ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸ், மைனஸாக இருந்தால் ஃபேஸிங் இன்வேர்ட்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் பி தென் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை டெஸ்ட் சார்ஜுன்னு சொல்கிறோம். இப்போ தலைகீழ ஃபார்முலாவை மாற்று. எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூ நாட் இன்ட்டு இ, அதாவது இ இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை கியூ நாட்டு தான் ஃபார்முலா. அதை ரிவர்ஸ் பண்ணுறோம். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூ நாட் இன்ட்டு இ. ஓகே, அப்போ இதில் க்யூ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாரு. ஃபோர்ஸு இட் இஸ் ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸ். இன்வேர்ட்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸாக இருந்தால் இட் இஸ் ஃபேஸிங் இன்வேர்ட்ஸ். ஓகே, அதை பார்த்துக்க. அதுக்கப்புறம் இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ். அடுத்த பாயிண்ட் இதில் பார்த்தீங்கன்னா க்யூ மட்டும்தான் நமக்கு டயக்ராமில் காமிச்சிருக்கோம், க்யூ நாட்டு எங்கேயுமே காட்டலை, அப்படி தானே? அப்போ தட் மீன்ஸ் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ். இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த சார்ஜ் க்யூ. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் எப்படி இருக்கான்? வெக்டார் குவான்டிட்டி, யூனிக் டைரக்ஷன், அதே மாதிரி பாசிட்டிவாக இருந்தால் அவுட்வேர்ட்ஸ், நெகட்டிவாக இருந்தால் இன்வேர்ட்ஸ். The electric field will be stronger when the points are closer. பாயிண்ட் வந்து இப்போ P க்ளோஸராக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கராக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் வரும்போது எப்படி இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஸ்ட்ராங்கர். தள்ளி போக போக எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் நாட் பி ஸ்ட்ராங்கர். ஓகே, இதை பார்த்துக்கணும். நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஸ்ட்ராங்கர் வென் த பாயிண்ட் இஸ் க்ளோசர் அண்ட் நாட் ஸ்ட்ராங்கர் வென் த பாயிண்ட் இஸ் அவுட்வேர்ட்ஸ். இதை நல்லா நம்ம கவனிச்சுக்கணும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா பக்கத்தில் வந்தால் ஸ்ட்ராங்கர், வெளியில் போனால் நாட் ஸ்ட்ராங்கர், தட் இஸ் வீக்கர். அது உனக்கு நல்லா முன்னாடியே தெரியும். ஃபீல்டு லைன்ஸில் எப்படி தானே சொன்னோம், வென் வி ஆர் க்ளோசர் த ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் மோர், வென் வி ஆர் அவுட் சைட் the ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் லெஸ். அப்படின்னா என்ன மீனிங்? பக்கத்தில் இருக்கும்போது ஃபீல்டு கிரேட்டராக இருக்குது, டிஸ்டன்ஸு கூட கூட ஃபீல்டு குறையுது. இப்போ இ இஸ் ஈக்குவல் டு 1/r², அப்படி தான் ஃபார்முலா. அப்போ டிஸ்டன்ஸு கூட கூட ஃபீல்டோட வேல்யூ எப்படி இருக்கும்? குறையும். அதுதான் இங்கே காமிச்சிருக்கிறாங்க. ஓகே, டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டெஸ்ட் சார்ஜுங்கிறது என்ன? யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லியாச்சு. யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னால் ரொம்ப சின்ன சார்ஜ், அது வந்து நம்மளுடைய ஒரிஜினல் சார்ஜை அது வந்து என்ன பண்ணாது? அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அது டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த சார்ஜுன்னு கொடுத்தாச்சு. சரியா? அப்போ அதை நீ அப்படியே பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்ட இதை வந்து இப்போ ஃபீல்டு லைன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதில் பாயிண்ட்ஸ் இருக்குது பற்றி, அந்த பாயிண்ட்ஸை தனியாக 5 மார்க்லேயும் கேட்பாங்க, அதனால் அதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அப்போ இந்த இந்த வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபீல்டுனா த எலக்ட்ரிக் ஃபீல்டு மீன்ஸ் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த பாயிண்ட் ஃபோர்ஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ்ட் அட் தட் பாயிண்ட். யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னால் யார்? ப்ளஸ் Q நாட். ஓகே, இப்போ E is equal to F divided by Q நாட். யூனிட் என்ன? நியூட்டன் பெர் கூலும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் அ பாயிண்ட் சார்ஜுக்கு ஃபார்முலா என்ன? 1/4πε0 Q/r² into r cap. ஓகே, 1/4πε0 Q/r² into r capன்னு போட்டுக்கணும். அப்போ இதில் என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் நமக்கு இதில் பார்த்துக்கணும்? பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா த சோர்ஸ் வில் பி அவே, ப்ளஸ்ஸாக இருந்தால் அவே, மைனஸாக இருந்தால் இன்வெர்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், பாயிண்ட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஃபீல்டு லைன்ஸோட டிஸ்டன்ஸை பாரு. இபி பெருசாக இருக்குது லைன், இக்யூ சின்னதாக இருக்குது, இஆர் அந்த ரெட்டில் இருக்குல்ல ஆரோ மார்க் போட்டுது, அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங்கருங்கிறது லென்த்தை குறிக்குதுங்க, உனக்கு ரெப்ரசன்டேஷன் தானே, அதனால ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இந்த லென்த்தை வச்சு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க நமக்கு. ஓகே, டெஸ்ட் சார்ஜ் ப்ளஸ் Q நாட் இருக்கிறதுனால ஏன் அது டஸ் நாட் டிபெண்ட் ஆன் Q நாட்டுன்னு சொல்கிறோம்? டெஸ்ட் சார்ஜ் ரொம்ப சின்னது, அது வந்து இதை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. டெஸ்ட் சார்ஜுங்கிறது வெரி வெரி ஸ்மால் வேல்யூ, நம்மளோட சார்ஜோட கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் வெரி ஸ்மால், அதனால் இட் வில் நாட் அஃபெக்ட் த சார்ஜஸ். ஓகே, அதை தான் இங்கே கொடுத்துருக்கு. இப்போ டெஸ்ட் சார்ஜ் இஸ் மேட் சஃபிஷியன்ட்லி சச் ஸ்மால் தட் இட் வில் நாட் மாடிஃபை த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த சோர்ஸ் சார்ஜ். அது சோர்ஸ் சார்ஜ் அதை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. இப்போ ஃபீல்டு லைன்ஸில் வந்து நம்ம பக்கத்திலே இருந்தோம்னா ஃபீல்டு கிரேட்டர், அதை தான் இந்த கோடு கொஞ்சம் பெருசாக காமிச்சிருக்காங்க. இபி Q பார்த்தினா கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதனால லெஸ்ஸர். ஆர் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸர், அதனால இப்படி இருக்குது. ப்ளஸ்ஸாக இருந்தால் அவே, மைனஸாக இருந்தால் இன்வெர்ட்.
ஓகே, கண்டினியூஸ் இன்ஃபினிட் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ எர்த்தை பொறுத்து எடுத்துக்கிட்டால் கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து வெரி வெரி ஸ்மால்னு சொல்கிறோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை நம்ம ப்ராடாக ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து யூனிஃபார்ம், இன்னொன்று நான் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு இந்த டயக்ராமை பார்த்தே நீ புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டுமே டைரக்ஷன்லாம் சேம் தான், ஆனால் மேக்னிடியூடு மாறிக்கிட்டே இருக்குது பார்த்தியா. அப்போ யூனிஃபார்மாக இருக்கணும்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஷுட் பி சேம். மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் சேமாக இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைரக்ஷனும் மேக்னிடியூடும் சேமாக இருக்கணும். நான் யூனிஃபார்மில் மேக்னிடியூடு மாறுது, ஆனால் ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் சேமாக இருக்குது, ஆனால் அதில் மேக்னிடியூட் எப்படி இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இல்லை இந்த டயக்ராமில், அதனால நான் யூனிஃபார்ம். பாயிண்ட் சார்ஜாக இருந்தால் இட் இஸ் ரேடியலி அவுட்வர்ட்ஸ், அப்படி இருந்தாலும் நான் யூனிஃபார்ம். சர்க்குலரில் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தாலும் அது நான் யூனிஃபார்ம். அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஷுட் ஹாவ் சேம் டைரக்ஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் அட் ஆல் பாயிண்ட்ஸ் இன் த ஸ்பேஸ். எல்லா இடத்துலையும் கரெக்டாக எக்ஸாக்டாக சேமாக இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நான் யூனிஃபார்ம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இதில் பார்க்குறதுக்கு பேரலாக இருக்குது, டைரக்ஷன் ஒன்றா இருக்குது. பட் இங்கே ஏன் இதை நான் யூனிஃபார்ம்னு சொல்கிறோம், மேக்னிடியூடு மாறிக்கிட்டே இருக்குது. அடுத்த படத்தில் ரேடியலி அவுட்வர்ட்ஸ்னால டைரக்ஷன் மாறுது. மூணாவதில் எல்லாமே சேமாக இருக்குது, மேக்னிடியூட் சேமாக இருக்குது, ஆனால் இங்கே டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மீன்ஸ் இட் ஷுட் ஹாவ் சேம் டைரக்ஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் இன் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பேஸ். அது ரொம்ப முக்கியம். டயக்ராம் வச்சு நீ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் யூனிஃபார்மாக நான் யூனிஃபார்மானு. ஓகே, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு மீன்ஸ் இட் இஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ்ட் அட் தட் பாயிண்ட். யூனிட் வந்து நியூட்டன் பர் கூலும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை நம்ம எப்படி வரைகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு when the charges are more the field lines will be stronger. field lines ஓட லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி கிரேட்டராக இருக்கும்னு அர்த்தம். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ்னால் ஒரே ஒரு மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு 2-3 பாயிண்ட் சார்ஜஸ் இருந்தால் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு 5-6 பாயிண்ட் சார்ஜ் இருந்துச்சுன்னா we have to calculate the electric field due to single charges and go to superposition principle. அப்போ அதனால தான் என்னன்னு சொல்கிறோம், வெக்டர் சம் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட்டட் பை இண்டிவிஜுவல் பாயிண்ட் சார்ஜஸ். வெக்டர் சம். ஏன் வெக்டர் சம்னு சொல்கிறோம், இது எல்லாமே ஃபீல்டு இஸ் அ வெக்டார். அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன, E1 1/4πε0 Q1/r1² into r1 cap. அப்போ இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 1 2ன்னு இருக்கிறனால r12 r12 r21 அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகே, அப்போ இதில் நமக்கு r1p p தான் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதனால் r1p. செகண்டுக்கு r2p, தேர்டுக்கு r3p, லாஸ்ட்டுக்கு rnp. இதை டோட்டலாக எப்படி எழுதலாம், சிக்மா ஆஃப் i is equal to 1 to n qi divided by rip squared rip cap அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ வெக்டார் சம். அப்போ இங்கே வந்து ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா 3மே வெக்டார் 3 டைரக்ஷனில் இருக்குது. அதுக்கு ரிசல்டன்ட் பார்க்குறதுக்காக எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு பாரு. E1க்கு அப்படியே ஆப்போசிட்டாக அதோட ஆரோ மார்க்கு, E2க்கு அப்படியே, E3க்கு ஃபஸ்ட்டு 2க்கும் ரிசல்டன்ட் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இது அப்படியே இந்த பச்சை கலர் பாரு, அப்படியே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அதே மேக்னிடியூடு அதே டைரக்ஷனில் கொண்டு வந்து அங்கே ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணும்போது ஒரு ட்ரெப்பீசியம் மாதிரி கிடைக்குது. ஃபஸ்ட்டு E1 க்ரீன் கலர் 3 இருக்குது, அதை அப்படியே நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷனில் கம்ப்ளீட் பண்ணுறோம். திஸ் இஸ் கால்டு அ சூப்பர் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட சிஸ்டம் ஆஃப் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொன்னால் முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, E is equal to F/Q0 1/4πε0 Q/r² r cap. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் நிறையா இருந்துச்சுன்னா இட் இஸ் த வெக்டர் சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் சார்ஜஸ். E1 + E2 + E3ன்னு போட்டுற வேண்டியதான். அப்படி போடணும். போட்டுட்டு அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இதில் எப்படி இருக்குது, E1 E2 E3 தனித்தனியாக ஃபார்முலா எழுதணும். அதை சிங்கிளாக எப்படி எழுதலாம், சிக்மா ஆஃப் i is equal to 1 to n qi ri² ri capன்னு போட்டுக்கிற வேண்டியதான். ஓகே, அப்போ இந்த டயக்ராமை ஒரு தடவைக்கு 2 தடவை வரைஞ்சி பார்த்துக்கோனே. லென்த்து வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபீல்டு வெக்டரை பொறுத்து சும்மா நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷனாக இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாயிண்ட் சார்ஜஸ்னால் வெக்டர் சம்முங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம்.
collection of point charges is the vector sum of the electric field created by individual charges. sum ofனு எழுதிடக்கூடாது, வெக்டார் சம்னு எழுதணும். வெக்டார் சம்னு எழுதணும், ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாத. ஓகே, அப்போ இந்த டயக்ராமையும் ஒரு தடவைக்கு 2 தடவை வரைஞ்சி பார்த்துக்கோ. E1 E2 அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த டைரக்ஷனில் கொண்டு போய் ஜாயின் பண்ணியிருக்கு. அதனால் இந்த படத்தை நீ வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும். E2 E1 E1P E2P அதுக்கப்புறம் E total. இப்போ இந்த ஒரு தடவைக்கு 2 தடவை வரைஞ்சி பார்த்தீங்கன்னா நீ உனக்கு புரிஞ்சுக்குவா. டு யூ ஃபாலோ? இது வந்து இண்டிவிஜுவல் சார்ஜஸ் கிடையாது, சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். ஒவ்வொரு பாயிண்ட் சார்ஜையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இதுவும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் தான். சூப்பர் பொசிஷன்னா அடிஷன் ஆஃப் டிஃபரெண்ட் சார்ஜஸ் ஆஃப் வெக்டார். வெக்டரில் உள்ளதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஓகே, இப்போ இதை இதில் பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றே இருந்துச்சுன்னா வெக்டர் சம்மில் பண்ணலாம், நிறையா இருந்துச்சுன்னா we have to go for calculus. அதாவது இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் மூலமாக தான் அதோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் தனித்தனியாக இருந்தால் நம்ம சிக்மா போட்டு பண்ணிடலாம், அதுக்கு பேர் டிஸ்க்ரீட். தனித்தனியாக இருந்தால் டிஸ்க்ரீட், அதை எல்லாத்தையும் சம்மேஷனில் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் இது ஒரு கிராஃப் மாதிரி கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு எதுக்கு தான் போகணும், we have to go only for integration. ஓகே, அது வந்து உனக்கு கொடுக்கல, என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு போட்டிருக்காங்க. அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து நம்ம டீலிங் வித் சார்ஜ்டு ஸ்பியர் ஆர் ஒயர் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் போகணும். டிஸ்க்ரீட்டாக இருந்தால் தான் சிக்மா கொடுக்க முடியும். இங்கே டிஸ்க்ரீட் இல்லை, கண்டினியூஸாக இருந்தால் we have to go for the method of calculus, அதாவது இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ஃபீல்டு லைன்ஸ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டை விஷுவலைசேஷனாக லைன்ஸாக வரைஞ்சி பார்க்க போகிறோம். அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ஓகே, இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்னு சொல்லலாம். கண்டினியூஸ் லைன்ஸாக இருக்குது. த ரெப்ரசன்டேஷன் இன் த லைன்ஸ். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் சார்ஜ் எடுத்திருக்கோம். அப்போ பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் ஃபீல்டு லைன்ஸு இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட் அவுட் சைட். ஆரோ மார்க்கை பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். ப்ளஸ்ஸோட இது எப்படி இருக்குது, ஆரோ மார்க் இஸ் ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸ். ஓகே, பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாயிண்ட் ரேடியலி அவுட்வேர்ட்ஸ். நெகட்டிவாக இருந்தால் இன்வெர்ட்ஸ். ஓகே, அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் தான் இங்கே நமக்கு டயக்ராமில் இருக்குது. அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வில் பி பாயிண்டிங் அவுட்வேர்ட்ஸ். இப்போ ஒரு ப்ளஸ் கியூ சார்ஜ்னு போட்டோம்னா அதிலிருந்து நிறைய லைன்ஸு எல்லா டைரெக்ஷன்லேயும் போயிட்டுருக்கு. அந்த ஆரோ மார்க்கை எப்படி போடணும்னு நல்லா கவனித்து பார்த்துக்கோ. ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸ். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் தே ஆர் விஷுவலைஸ்டு வெக்டார்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஃபீல்டு லைன்ஸை நம்ம விஷுவலைஸ் பண்ணி வரைகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு இமேஜினரி லைன்ஸ் தான். ஓகே, இப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த செட் ஆஃப் கண்டினியூஸ் லைன்ஸ் இட் இஸ் அ விஷுவல் ரெப்ரசன்டேஷன். இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல் வந்து பாசிட்டிவாக இருந்தால் ஃபீல்டு லைன்ஸ் வில் பி ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட் இந்த நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் இருந்தால் அங்கே போய் எண்ட் ஆகிடும், இல்லைன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லிட வேண்டியதான். யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிலாம் இருந்துச்சுன்னா. ஓகே, அப்போ பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸ். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம். இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமில் என்ன கொடுத்துருக்கு, ப்ளஸ் க்யூ சார்ஜ் ஆகிருக்கிறதுனால த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸ். ஓகே, அப்போ அதுதான் அந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஃபார் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் த ஃபீல்டு லைன்ஸ் ஆர் டைரக்டட் ரேடியலி அவுட்வேர்ட். ரேடியலி அவுட்வேர்ட்னா ஒரு சர்க்கிளுக்கு எப்படி ரேடியஸ் இருக்குமோ அது மாதிரி இட் இஸ் ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸ். இப்போ அந்த சார்ஜினுடைய குவான்டிட்டியை பொறுத்து நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். இப்போ இதில் இத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது, அப்போ எல்லா டைமும் இந்த நம்பர் அப்படியே சேமாக இருக்குமானா இருக்காது. அந்த சார்ஜ் வந்து வேல்யூவை பொறுத்து இருக்குது. சார்ஜ் வந்து ஹை வேல்யூவாக இருந்தால் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஸ்டார்டிங் வில் பி மோர், லெஸ்ஸாக இருந்தால் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வில் பி லெஸ். இப்போ இந்த லைன்ஸோட நம்பர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ். அது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு புரியுதா? ஃபீல்டு லைன்ஸ் மீன்ஸ் they are visualized concepts of electric field lines. இது set of lines, it is representing the electric field in the region of space. இப்போ ஃபீல்டு லைன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் அண்ட் எண்ட் இன் த நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் இல்லைன்னா அட் இன்ஃபினிட்டி. பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜஸ் ஆர் ஆல்வேஸ் டைரக்டட் அவுட்வேர்ட்ஸ். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம்.
It is always directing outwards. நெகட்டிவாக இருந்துச்சுன்னா it will be directing inwards. இப்போ நெகட்டிவ் லைன்ஸ் ஆஃப் சார்ஜ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் எப்படி இருக்குது? இட் இஸ் ஃபேஸிங் இன்வர்ட்ஸ். அப்போ ஃபார் நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் டைரக்டட் இன்வர்ட்ஸ். ஐசோலேட்டடாக இருந்தால் அவுட்வேர்டு இன்வேர்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ஐசோலேட்டடாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? தே ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் எண்ட் இன் த நெகட்டிவ். ஐசோலேட்டட் பாயிண்ட் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் சார்ஜஸ் எண்ட்ஸ் அட் இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டோம். இதில் எப்படி இருக்கு பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் அட் அ பாயிண்ட்டு, அந்த இடத்துல நம்ம பாயிண்டில் நம்ம டைரக்ஷன் வரையணும்னா we have to draw the tangent. இப்போ இங்கே பாயிண்ட் பியில் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறோம், அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஓகே, the direction is given by the tangent. அந்த பாயிண்ட் பியில் டேஞ்சன்ட் வரைஞ்சாச்சு. ப்ளஸ்ஸிலேருந்து மைனஸ்க்கு போயிட்டுருக்கு. ஆரோ மார்க்கை பார்த்தா தெரியும், இட் இஸ் மூவிங் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் டென்சர் in the region where electric field has a greater magnitude அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டென்சர் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் லைன்ஸ் நிறையா இருந்தால் அதை டென்சிட்டி ஜாஸ்தின்னு சொல்கிறோம். இப்போ ஃபீல்டு லைன்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா தென் we can say that it is more denser. அதுக்கப்புறம் the electric field lines நம்ம through a given surface area is perpendicular அப்படின்னு சொல்லியாச்சு to the lines proportional to the magnitude of electric field. magnitude of electric fieldனா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேல்யூ கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிரேட்டர். அதனால தான் E is proportional to 1/r²ன்னு கொடுத்துருக்கு. 1/r² எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வந்து கூட கூட என்னாகும், இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸோட டிஸ்டன்ஸு குறையும். டிஸ்டன்ஸ் தள்ளி போக 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 ஏல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஜாஸ்தி, பியில் கம்மியாக இருக்குது. ரீசன் என்ன? டிஸ்டன்ஸ் தள்ளி போக போக நம்பர் ஆஃப் லைன்ஸ் டிக்ரீசஸ். தட் ஷோஸ் தட் when you go farther away the electric field also decreases. பக்கத்தில் இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேட்டராக இருக்கும், தள்ளி போயாச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி லெஸ்ஸர். அதனால தான் நம்பர் ஆஃப் லைன்ஸ் லெஸ்ஸராக இருக்குது. அப்புறம் நோ டூ எலக்ட்ரிக் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர். ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு பாயிண்டில் நம்ம ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா ஒரு டைரக்ஷன் தான் காட்டும். இப்போ இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டுனா அந்த பாயிண்டில் நம்ம ஒரு டேஞ்சன்ட் வரையும் போது இட் வில் ஷோ 2 different directions which is not at all possible. இப்போ டேஞ்சன்ட் வளைஞ்சால் தான் டைரக்ஷன் சொல்லிட்டோம். அப்போ ஒன்று இருக்கணும்னா இது இன்டர்செக்ட் பண்ணக்கூடாது. பண்ணுனா அந்த கான்செப்ட் அங்கே ராங் ஆகிடும். இப்போ இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா அந்த பாயிண்டில் இப்போ ரெண்டு பக்கமும் டேஞ்சன்ட் காட்டும். இப்போ ரெண்டு டேஞ்சன்ட் காட்டுச்சுன்னா 2 different directions not at all possible. ஃபீல்டு லைன்ஸ்க்கு ஒரே ஒரு டைரக்ஷன் தான், அதனால தே கேன் நெவர் இன்டர்செக்ட். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கராக இருந்தால் நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிரேட்டர், அதுதான் டென்சர்னு கொடுத்துருக்காங்க. அஸ் யூ மூவ் ஃபார் அவே, தள்ளி போயிட்டுனா ஃபீல்டு குறைஞ்சிக்கிட்டே வரும், நமக்கு நல்லா தெரியும். அப்போ வென் யூ கோ ஃபார் அவே த எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீசஸ். அதை தான் E is proportional to 1/r². அப்போ பக்கத்தில் இருந்தீங்கன்னா தான் ஃபீல்டு கிரேட்டராக இருக்கும், தள்ளி போக போக ஃபீல்டு பிகம்ஸ் லெஸ்ஸர். அப்போ இந்த லைன்ஸ் வரைஞ்சதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான், ஆனால் தள்ளி போக போக லைன்ஸ் ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கிறனால ஏல உள்ள நம்பர் ஆஃப் லைன்ஸும் பியில் உள்ள நம்பர் ஆஃப் லைன்ஸும் ஈக்குவல் கிடையாது. ஓகே, ஒரே பாயிண்ட் சார்ஜ் தான், டிஸ்டன்ஸு கூட கூட நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸு டிக்ரீசஸ். நல்லா பார்த்துக்கணும். ஓகே, அப்போ ஐசோலேட்டட் பாயிண்ட் சார்ஜாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக இருந்தால் ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸ், நெகட்டிவாக இருந்தால் இன்வர்ட்ஸ். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் சார்ஜ் அண்ட் எண்ட்ஸ் இட் இன்ஃபினிட்டி. இது யாருக்கு? பாயிண்ட் சார்ஜ். நமக்கு ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் இருந்துச்சுன்னா ஃபீல்டு லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் எண்ட் இன் த நெகட்டிவ். A tangent drawn at that point gives the direction. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து வில் பி டென்சர் வேர் த ஃபீல்டு ஹேஸ் கிரேட்டர் மேக்னிடியூட். அதை பார்த்துக்கணும். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் 2 different டைரக்ஷனில் இருக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. டென்சர் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் க்யூன்னு போட்டிருக்கு. அப்போ ப்ளஸ் க்யூக்கு எத்தனை ஃபீல்டு லைன்ஸ் இருக்குன்னு பாரு, 3, 6, 8 ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது. அடுத்து -2க்யூன்னு போட்டிருக்கு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபீல்டு லைன்ஸ் இருக்குதுன்னு நீ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. அப்போ மைனஸோ ப்ளஸ்ஸோ அதை பற்றி நமக்கு கிடையாது, நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் இங்கே கணக்கு நமக்கு. ப்ளஸ்ஸாக இருந்தால் ஆரோ மார்க் அவுட்டராக இருக்கும், மைனஸாக இருந்தால் ஆரோ மார்க் இன்சைடாக இருக்கும். அப்போ நமக்கு டபுள் ஆகிடுச்சிங்க. அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸும் எப்படி இருக்கும்? டபுள் ஆகிடும். அதுதான் இங்கே நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக், நம்பர் ஆஃப் லைன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லியாச்சு. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து Q அப்படின்னு இருக்கும்போது எத்தனை லைன்ஸ் காமிச்சிருக்காங்க? 8 லைன்ஸ் இருக்குது. சப்போஸ் 2Qவாக இருந்தால் லைன்ஸும் டபுள் ஆகணும்ல,
அதனால தான் இங்கே 16 லைன்ஸ் படம் வரைஞ்சிருக்கதை கவுண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டில் வந்து ஏரோ மார்க் ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸு, செகண்டில் வந்து ஏரோ மார்க் ஃபேஸிங் இன்வேர்ட்ஸ். மைனஸாக இருக்கனால ஏரோ மார்க் தான் மாறும். மைனஸாக இருக்கனால நம்பர் ஆஃப் லைன்ஸ் குறையும் கூடுன்னு நினைக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் லைன்ஸ் ரிமைன்ஸ் த சேம், என்ன டைரக்ஷன் மட்டும்தான் மாறும். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் எண்ட் இந்த நெகட்டிவ் சார்ஜுன்னு சொல்லியாச்சு. ரெண்டாக இருந்தால் பாயிண்ட்டு சார்ஜாக இருந்தால் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் எண்ட் அட் இன்ஃபினிட்டி. இப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸோட ட்ரா பண்ணி பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறோம், இங்கே ப்ளஸ் க்யூவாக இருந்துச்சுன்னா இங்கே நம்பர் ஒரு 8 இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். அப்போ ப்ளஸ் 2 க்யூவாக இருந்துச்சுன்னா 8 இருக்கிறது 16 ஆகும். We know that the number of lines depends upon the quantity of electric field. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்து தான் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டயக்ராம் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள்லாம் காமிச்சிருக்காங்க பாருங்கள், ப்ளஸ் Q1 Q2 இதெல்லாம் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் மூவிங் இன் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸ். ஓகே, அந்த டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸில் வரைஞ்சி பார்த்துக்கணும். நம்ம பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகணும். எத்தனை சார்ஜஸ் இருந்தாலும் சரி, ரெண்டுமே சேம் டைப் ஆஃப் சார்ஜாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், ரெண்டுமே அப்படியே ரிப்பல் பண்ணிவிடும். சேம் டைப், ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, ரெண்டுமே ப்ளஸ் சார்ஜாக இருந்தால் ரெண்டுமே ரிப்பல் பண்ணிடும். தே ஒன்ட் ஜாயின் பண்ணக்கூடாது. ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்தால் தான் ஜாயின் பண்ணும். சேம் டைப் ஆஃப் சார்ஜாக இருந்துச்சுன்னா அது ஜாயின் பண்ணாது. இட் வில் பி மூவிங் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். அதை பார்த்துக்கணும், சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே எழுதணும். எழுதிட்டு இந்த டயக்ராம்ஸை வரையணும். ஓகே, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அண்ட் ட்ரா த டயக்ராம் கேட்பாங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, டயக்ராம் என்ன, இதெல்லாம் வரைஞ்சி காட்டணும். இது ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின். அதுவும் இல்லாமல் இதை நீ தெரிஞ்சுக்கணும் உனக்கு. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன எழுதுவேன், ஃபீல்டு லைன்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸ், நெகட்டிவாக இருந்தால் ஃபேஸிங் இன்வேர்ட்ஸ். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியில் வந்து இஃப் ஒன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் அனதர் இஸ் நெகட்டிவ், ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் எண்ட் இன் த நெகட்டிவ். மூணாவது டேஞ்சன்ட் ட்ரான் அட் தட் பாயிண்ட் கிவ்ஸ் த டைரக்ஷன். அதுக்கப்புறம் the electric field lines are denser when the electric field is magnitude is greater. ஓகே அப்படின்னு எழுதணும். அப்புறம் they never intersect each other. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். As we go away, when distance increases, charge density decreases. இது எல்லாத்தையும் இதோட ப்ராப்பர்ட்டிஸ்னு தனியாக நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எழுதணும். இப்போ நெக்ஸ்ட்டு கான்செப்டுக்கு போகிறோம், எலக்ட்ரிக் டைபோல். டை அப்படின்னா 2, 2 போல்ஸ் இங்கே எடுத்துக்க போகிறோம். அப்போ டைபோலில் பார்த்தீங்கன்னா 2 போல் எடுத்துக்கிறோம். 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டிடியூட்டட் டைபோல். அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ்னால் ஒரு ப்ளஸ் க்யூவும் ஒரு மைனஸ் க்யூவும் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த டயக்ராமில் பாரு, 1.14ல் மைனஸ் க்யூ ப்ளூ கலர்லேயும் ப்ளஸ் க்யூ ஒரு வயலட்லேயும் காமிச்சிருக்காங்க. ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ஏஏ. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸு க்யூஏ. இப்போ மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, மைனஸ் க்யூ சார்ஜு ஒய் ஆக்சிஸ்க்கு இந்த பக்கம் இருக்குது, அதாவது எக்ஸ் ஆக்சிஸோட நெகட்டிவ் சைடில் இருக்குது, இது இந்த பக்கம் இருக்குது. ஓகே, அப்போ எக்ஸாம்பிள் வந்து பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட்ஸுக்கு அமோனியா, HCl இது எல்லாத்தையும் படிச்சுக்கணும். இப்போ இதோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாரு, டைபோல் மூமெண்ட்டு மைனஸ் க்யூ டு ப்ளஸ் க்யூ. அப்போ மொமெண்ட் அப்படின்னு சொன்னாலே சார்ஜ் இன்ட்டு பெர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு. அப்போ க்யூ இன்ட்டு ஆர், இதுக்கு மைனஸ் க்யூ இன்ட்டு ஆர். ஆர் டிஸ்டன்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஏ. அதனால் க்யூ இன்ட்டு ஏ. வாட் இஸ் த யூனிட் வெக்டார் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஐ. அதனால் க்யூஏ இன்ட்டு ஐ கேப். இது வந்து நெகட்டிவ் ஆக்சிஸில் இருக்கனால மைனஸ் க்யூஏ இன்ட்டு மைனஸ் ஐ கேப். அதனால் 2 டைம்ஸ் க்யூஏ இன்ட்டு ஐ கேப். அப்போ டைபோல் மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன கிடச்சிருக்கு, 2 இன்ட்டு க்யூ இன்ட்டு ஏ இன்ட்டு ஐ கேப். ஓகே, அப்போ இதோட யூனிட் வந்து கூலும் மீட்டர். சார்ஜோட யூனிட்டு கூலும், டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர், அதனால் கூலும் மீட்டர். அது ரெண்டு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால மைனஸ் க்யூ டு ப்ளஸ் க்யூன்னு சொல்கிறோம். Dipole moment is the product of magnitude of one of the charges and distance between them. அப்போ magnitude P, அதாவது P is equal to QA, 2Q into A. இது ஒன்றே ஒன்று. இப்போ we are having more number of charges இருந்துச்சுன்னா sigma of I is equal to 1 to n QI RIன்னு போட்டுக்கணும். ஓகே, sigma of I is equal to 1 to n QI RI. அப்போ டைபோல்னு சொன்னாலே ரெண்டுன்னு மீனிங்.
இப்போ மைனஸ் க்யூவையும் ப்ளஸ் க்யூவையும் நம்ம எடுத்துருக்கிறனால அதுக்கு பேர் டைபோல். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பார், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அமோனியா, HCl. அது நல்லா படிச்சுக்கணும். அப்போ மைனஸ் க்யூவும் ப்ளஸ் க்யூவும் செப்பரேட் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்கீங்க? இட் இஸ் செப்பரேட்டட் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்தாச்சு. மைனஸ் க்யூ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், ப்ளஸ் க்யூ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து ஏ. அப்போ டைப்போலை கேல்குலேட் பண்ணணும்னா க்யூ இன்ட்டு ஏ ஐ கேப். மைனஸ் க்யூ வந்து மைனஸ் ஆக்சிஸில் இருக்கனால மைனஸ் க்யூ இன்ட்டு ஏ இன்ட்டு மைனஸ் ஐ கேப். ஓகே, இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 2QA ஐ கேப்னு கிடச்சிருக்கு. அப்போ டைப்போல் மொமெண்ட் P இஸ் ஈக்குவல் டு 2QA ஐ கேப். அப்போ மொமெண்ட்டோட யூனிட் என்ன அப்படின்னு சொன்னால் கூலும் மீட்டர். கூலும் வந்து கேபிட்டல் லெட்டர் சின்னு போடணும், மீட்டர் ஸ்மால் லெட்டர் எம். இப்போ இந்த ரெண்டுமே எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால மைனஸ் க்யூ டு ப்ளஸ் க்யூ, ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, மேக்னிடியூட் வேணும் அப்படின்னு சொன்னால் ப்ராடக்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ப்ராடக்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜஸ்னால் என்னது? க்யூன்னு போட்டாச்சு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் ஏ ப்ளஸ் ஏ 2A. அப்போ சாதாரண ஜென்ரல் ஃபார்முலா க்யூ 2QA. இப்போ ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால டைப்போல் மொமெண்ட்டை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இஃப் யூ ஆர் ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா சிக்மா ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு 1 to n QI RI கேப். ஓகே, where RI vector is the position vector of Q1 from the origin. பார்த்துக்கணும். அப்போ டைப்போல் மொமெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம மற்ற டெரிவேஷன்ஸ்லாம் போட முடியும். டைனா 2 2 போல்ஸ் இருக்கிறனால இதுக்கு பேர் டைபோல். யூனிட் வந்து என்னன்னு சொல்லிட்டோம்? கூலும் மீட்டர். அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கணும். அப்போ இதில் இருக்கிறத பார்த்துட்டு டெஃபினிஷன்ஸை பார்த்து வச்சுக்கணும். பெர்மனன்ட் டைப்போல் மொமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நாளையும் படிச்சுக்கணும். எது கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும். ஓகே, அப்போ டைப்போல் மீன்ஸ் என்னன்னு சொல்லிட்டோம்? மேக்னிடியூட் ஆஃப் டைப்போல் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். யூனிட் இஸ் கூலும் மீட்டர். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் எலக்ட்ரிக் டைப்போல், ஒரு எலக்ட்ரிக் டைப்போலுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் டைப்போலை வி ஆர் கெப்ட் அலாங் த ஆக்சியல் லைன் ஆஃப் த டைப்போல். இப்போ ஆக்சியல் லைன்னா அலாங் த ஆக்சிஸ். இங்கே நம்ம எடுத்துருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ டைப்போலுங்கிறது மைனஸ் க்யூ ப்ளஸ் க்யூ தான் டைப்போல். இப்போ மைனஸ் க்யூ ப்ளஸ் க்யூ டைப்போல், அதை எக்ஸ் ஆக்சிஸில் வச்சாச்சு. இப்போ ப்ளஸ் க்யூ சார்ஜாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டோம்? அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸ். அதனால தான் ஃபீல்டு E1 இஸ் ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸ். ஏரோ மார்க்கை பாரு தெரியும். அதுக்கப்புறம் மைனஸ் க்யூ சார்ஜாக இருந்தால் ஃபீல்டு வில் பி ஃபேஸிங் இன்வேர்ட்ஸ். அதனால் E2ஓட ஏரோ மார்க் பாரு மைனஸ் க்யூவை நோக்கி இருக்கு. இப்போ நம்ம எடுத்திருக்கிற டைப்போல் வந்து மைனஸ் க்யூ ப்ளஸ் க்யூ, தட் இஸ் AB. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் த டைப்போல் வந்து 2A. பாயிண்ட் O வந்து சென்டர், அதாவது மிட் பாயிண்ட். அதனால மைனஸ் க்யூக்கும் ஓக்கும் உள்ளது A, ஓக்கும் ப்ளஸ் க்யூக்கும் உள்ளது அகெயின் அனதர் A. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த டைப்போல் வந்து 2A. இப்போ இதில் எது டைப்போலு? மைனஸ் க்யூ டு ப்ளஸ் க்யூ. அப்போ அது சென்டர் பாயிண்ட்டு O. ஓலேருந்து மைனஸ் க்யூக்கு உள்ள டிஸ்டன்ஸ் A, ஓலேருந்து ப்ளஸ் க்யூக்கு உள்ள டிஸ்டன்ஸ் A. டோட்டல் டிஸ்டன்ஸ் 2A. நம்ம ஒரு பாயிண்ட் C சூஸ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் R ஃப்ரம் த சென்டர். சென்டர்லேருந்து R டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த பாயிண்ட்டு C. A point C is chosen such that it is at a distance R from the center. Okay, அப்போ டயக்ராமில் E arrow mark is facing outwards. E1 ஓட electric field is for plus Q and E2 is facing inwards. அந்த arrow mark வந்து that is for minus Q. Direction of dipole moment is always from plus minus Q charge to plus Q charge. Field lines start from positive to negative னு சொன்னோம். ஆனால் டைப்போலில் மட்டும் டைரக்ஷன் எப்படி இருக்குமா? மைனஸ் க்யூ சார்ஜ்லேருந்து ப்ளஸ் க்யூ சார்ஜுக்கு இருக்கும். அதனால் பியோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அலாங் ஏபின்னு கொடுத்துருக்கு. தட் இஸ் மைனஸ் க்யூ டு ப்ளஸ் க்யூ. மேலே பி வெக்டார்னு போட்டிருக்கிறது டைப்போல் மொமெண்ட். டைப்போல் மொமெண்ட்டோட நொட்டேஷன் பி, அதுதான் பி வெக்டார். அப்போ டயக்ராமில் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டியா? டயக்ராமில் மைனஸ் க்யூ ப்ளஸ் க்யூங்கிறதா என்னது? டைப்போல். அப்போ டைப்போலோட டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? 2A. சென்டர் பாயிண்ட்லேருந்து மைனஸ் க்யூக்கு உள்ள டிஸ்டன்ஸ் A, சென்டர் பாயிண்ட்லேருந்து ப்ளஸ் க்யூக்கு உள்ள டிஸ்டன்ஸ் A. ப்ளஸ் க்யூவோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸ், அதுதான் E1. மைனஸ் க்யூவோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஃபேஸிங் இன்வேர்ட்ஸ், அதுதான் E2.
we are choosing a point C such that it is at a distance r from the center. Dipole moment ஓட direction எப்படி இருக்கும் மைனஸ் q to plus q. அதனால தான் arrow mark இப்படி கொடுத்துருக்கு p vector. ஓகே, இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து டிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ளஸ் q to c. ப்ளஸ் q சார்ஜிலேருந்து c வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சிங்கிற பாயிண்டில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டையே கேல்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ சி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் ப்ளஸ் க்யூக்கும் என்ன டிஸ்டன்ஸ்னு பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு சியும் ப்ளஸ் க்யூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னால் தட் இஸ் பிசி, டிஸ்டன்ஸ் ஆஃப் பி டு சி. அப்போ பிசி டிஸ்டன்ஸ் தனியாக டயக்ராமில் கிடையாது. அதனால ஓசியை கண்டுபிடிச்சிக்கிட்டு அதிலேருந்து ஓபியை சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஓசிங்கிறது என்ன ஆர், ஓபிங்கிறது என்ன ஏ. அப்போ ஓசியிலேருந்து ஓபியை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு பிசி கிடைக்கும். அதனால இங்கே என்ன கொடுத்துட்டோம் பிசி இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஏ. மைனஸ் க்யூ டு சி வேணும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இங்கே இல்லை. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், ஏலேருந்து ஓ வரையும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஓலேருந்து சி வரையும் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ ஏஓங்கிறது என்ன ஏ, ஓசிங்கிறது என்ன ஆர். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ளஸ் க்யூ ஃப்ரம் சி இஸ் ஆர் மைனஸ் ஏ, டிஸ்டன்ஸ் ஆஃப் மைனஸ் க்யூ ஃப்ரம் சி இஸ் ஆர் ப்ளஸ் ஏ. இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஃபர்தராக டெரிவேஷனுக்கு உள்ளேயே போக முடியும். ஓகே, அப்போ டிஸ்டன்ஸு ப்ளஸ் க்யூங்கிறது எங்கே இருக்குது பியிலேருந்து, பிசியோட டிஸ்டன்ஸ் ஆர் மைனஸ் ஏ, ஏசியோட டிஸ்டன்ஸு ஆர் ப்ளஸ் ஏ. ஓகேவா, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலாக்கு வா. எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் சி டியூ டு ப்ளஸ் க்யூ சார்ஜ், அதாவது இ ப்ளஸ், that is equal to 1 by 4 pi epsilon naught q by r squared. r squaredங்கிற டிஸ்டன்ஸ் இங்கே என்ன bc squared. bcயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் r minus a the whole squared. along bcன்னு டைரக்ஷன் போடுறோம். இங்கே along bcன்னா டைரக்ஷன் இஸ் along the dipole moment. அதனால இங்கே நம்ம யூனிட் வெக்டார் pன்னு கொடுத்துருக்கோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் சி டியூ டு ப்ளஸ் க்யூ சார்ஜ் வந்து 1 by 4 pi epsilon naught q by r minus a whole squared into p cap. Okay, அப்போ எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் வெக்டார் இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் மைனஸ் க்யூ டு ப்ளஸ் க்யூ. அதோட டைரக்ஷன் எப்போவுமே மைனஸ் க்யூ டு ப்ளஸ் க்யூன்னு சொல்லியாச்சு. அதோட யூனிட் வெக்டார் தான் p cap. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் க்யூ சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught q by r minus a whole squared into p cap. ஓகே, இது வந்து ப்ளஸ் க்யூக்கு. மைனஸ் க்யூக்கு எப்படி எழுதுவோம், நம்ம ஏசியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டோம் ஆர் ப்ளஸ் ஏன்னு சொல்லிட்டோம். அப்போ அதை எப்படி எழுதணும் 1 by 4 pi epsilon naught q divided by r plus a the whole squared into p cap. அது மைனஸ் க்யூவாக இருக்கனால அதுக்கு ஒரு மைனஸ் சைன் போடணும். ஓகே, இது ஒன்று தான் டிஃபரன்ஸ் இதில். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் க்யூ சார்ஜுன்னு இருந்துச்சுன்னா 1 by 4 pi epsilon naught q by bc squared along bc. பிசியோட டிஸ்டன்ஸ் என்ன ஆர் மைனஸ் ஏ, அதனால் ஆர் மைனஸ் ஏ. அலாங் பிசி தான் டைரக்ஷன். அலாங் பிசி டைரக்ஷன் இஸ் நத்திங் பட் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட். அதனால் என்ன போடுறோம் இங்கே யூனிட் வெக்டார் பி, பி கேப். ஓகே, அப்போ டைபோல் மூமெண்ட்டோட யூனிட் வெக்டார் இஸ் ஃப்ரம் மைனஸ் க்யூ டு ப்ளஸ் க்யூ. அதை பார்த்துக்கணும். ஓகே, இதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ளஸ் க்யூக்கு எழுதிட்டோம். அதே மாதிரி மைனஸ் க்யூக்கும் ஈஸியாக எழுதிடலாம். டிஸ்டன்ஸ் ஏசி தான். அப்போ 1 by 4 pi epsilon naught மைனஸ் க்யூ டிவைடட் பை ஏசி ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். ஆனால் டைரக்ஷன் எப்படி இருக்குது, அதுக்கு டைரக்ஷன் வந்து அதுக்கு ஆப்போசிட் ஃபேஸிங் இன்வெர்ட்ஸ் சிஏன்னு வரும். ஆனால் இங்கே ப்ளஸ் க்யூ சார்ஜ் தான் டாமினேட் பண்ணுறனால ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், the direction is along the positive charge, that is dipole moment. அதுக்கு என்ன ஃபார்முலாவாக இருக்கும் 1 by 4 pi epsilon naught q by r minus a the whole squared. Okay, r minus a the whole squared into p cap தான் அதுக்கும் எழுதணும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜோட டைரக்ஷன் தான் டாமினேட் பண்ணுது, இட் இஸ் பிக்கர். அதனால இதோட டைரக்ஷன் தான் ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம ரிசல்டண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். ஓகே, அப்போ அதுக்கு வந்து 1 by 4 pi epsilon naught q divided by r plus a the whole squared into p cap. அது எதுக்கு e மைனஸ், இது எதுக்கு e ப்ளஸ். அப்போ டயக்ராம் நல்லா புரிஞ்சுக்கிட்டியா, டயக்ராம் வந்து எலக்ட்ரிக் டைபோல் என்ன மைனஸ் க்யூ டு ப்ளஸ் க்யூ. அப்போ மைனஸ் க்யூ டு ப்ளஸ் க்யூனா சென்டர் என்ன ஓ, அதோட டிஸ்டன்ஸ் என்ன 2a. சென்டரில் இருந்து இருந்துச்சுன்னா ஏ ஏ
minus q core a plus q core a. We are choosing a point C which is at a distance r from the center. அப்போ ஓலேருந்து சிக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன ஆர், அதை தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அப்போ ஏக்கும் பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை அடுத்து கேல்குலேட் பண்ணணும். பிசி நமக்கு தனியாக தெரியாது, அதனால் ஓசி மைனஸ் ஓபி. ஓசி என்ன ஆர், ஓபி என்ன ஏ, அதனால் ஆர் மைனஸ் ஏ. ஏசி தனியாக நமக்கு தெரியாது, அதனால் ஏஓ ப்ளஸ் ஓசி. ஏஓ என்ன ஏ, ஓ அதுலேருந்து ஓலேருந்து சி என்ன ஆர், அதனால் ஆர் ப்ளஸ் ஏ. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் கேல்குலேஷனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பார்த்துட்டு ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்ட். ப்ளஸ் க்யூ வந்து இங்கே ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுனால அதனுடைய டைரக்ஷனை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ மைனஸுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் க்யூ சார்ஜுக்கு மைனஸ் 1/4πε0 q/r ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு பி கேப். இ ப்ளஸ் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்குது, அதனால் நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிளில் இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் ப்ளஸ் இ மைனஸ். இதில் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணணும், வெக்டார் சம். அதுக்கு என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணணும், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் 1/4πε0 q/r மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு பி கேப் minus 1/4πε0 q/r plus a the whole squared into p cap. Okay, அப்போ electric field due to at the point C due to minus q என்னது minus 1/4πε0 into q divided by r plus a the whole squared. அதுக்கு என்ன direction p cap. இப்போ ப்ளஸ்ஸு தான் எப்போவுமே நமக்கு இங்கே ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுனால e plus is stronger than e minus, அதனால் அதை முன்னாடி கொண்டு வரேன், வேறு ஒன்றும் இல்லை. e plus vector plus e minus vector. இப்போ வந்து ஆட் பண்ணணுன்னா வெக்டார் சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். அதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இப்போ இ ப்ளஸ் ப்ளஸ் இ மைனஸ். இ ப்ளஸ் என்ன 1/4πε0 q/r மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு பி கேப். இ மைனஸ் என்ன மைனஸ் 1/4πε0 q/r ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு பி கேப். ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணணும்னா காமனாக உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துக்க. வெளியில் காமனாக என்ன இருக்குது, q/4πε0 தான் காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துக்க. 1/r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 1/r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு பி கேப். சரியா? அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இதில் இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் ப்ளஸ் இ மைனஸ் அப்படின்னு போட வேண்டியதான். இதில் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி is E total is equal to E plus plus E minus. இதில் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஓகே, வெக்டார் சம் அப்படிங்கிறது தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு சொல்கிறோம். அப்போ இதில் ரெண்டுலேயும் எது காமனாக இருக்கோ அதை வெளியில் எடுத்துக்குவோம். வெளியில் எடுத்தோம்னா எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பாரு, q/4πε0. அப்போ q/4πε0 வெளியில் எடுத்துகிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, 1/r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்ட். அதில் மைனஸ் 1/r plus a the whole squared. இன்னும் காமனாக இருக்கிறது p cap, அதை வெளியில் வச்சுக்கோ. ஓகே, p capனா என்னன்னு சொல்லிட்டோம், யூனிட் வெக்டார் ஃபார் த டைப்போல் மொமெண்ட். டைப்போல் மொமெண்ட்டோட யூனிட் வெக்டார் தான் என்னது, p capன்னு சொல்லியாச்சு. சரியா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆர் ப்ளஸ் ஏ ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க. ஆர் ப்ளஸ் ஏ ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதில் காமனாக நமக்கு கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸை நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ பேலன்ஸை சிம்பிளிஃபிகேஷனுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ண உடனே ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்டை எக்ஸ்பேண்ட் பண்ணு, ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab வரும். மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab வரும். உள்ள ஒரு மைனஸ் சைன் இருக்கனால அது என்ன ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். இப்போ காமன் என்ன இருக்குது, q/4πε0 எடுத்தாச்சு. 1/r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 1/r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்ட் பி கேப். கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்ட். அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணு, ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ra. அதில் ஒரு மைனஸ் இருக்குது, அதை டேரெக்டாக உள்ளே கொடுத்துட்டேன். அப்போ மைனஸ் ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2raன்னு வந்துருச்சு. டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட் எடுத்துக்க. அப்போ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்ட். ஒரு ஹோல் ஸ்கொயர்டு இருக்கனால அதை வெளியில் போட்டுறேன். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி என்ன வரும், ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்ட். ஒரு ஹோல் ஸ்கொயர்டை வெளியில் போட்டுரு.
அப்போ ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 2RA ப்ளஸ் 2RA ரெண்டும் ஆட் பண்ணினா 4RAன்னு கிடைக்கிது. ஓகே, அப்போ நியூமரேட்டரில் மைனஸை டைரெக்டாக உள்ளே கொடுத்துட்டேன். ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்டுக்கு அது எல்லாத்தையும் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதை கேன்சல் பண்ணுறேன். ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டும் மைனஸ் ஏ ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும். 2RA வந்து ப்ளஸ் 4RA அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ q by 4 pi epsilon naught 4RA டிவைடட் பை a plus b into a minus b என்ன a squared minus b squared ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துரு p cap அதை போட்டுக்க. அடுத்து இந்த ஆரோட வேல்யூ இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் a. அப்போ கிரேட்டர் தேன் ஏயாக இருக்கனால ஏ ஸ்கொயர்டை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ ஏ ஸ்கொயர்டு போயிடும். அப்போ ஆர் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஆர் பவர் 4. ஆர் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஆர் பவர் 4 அப்படின்னு வந்துடும். அப்போ நியூமரேட்டரில் நமக்கு 4RAன்னு இருக்கும். டினாமினேட்டரில் என்ன இருக்கும் ஆர் பவர் 4ன்னு இருக்கும். இந்த ஏ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால அதை விட்டுடலாம். அப்போ நியூமரேட்டரில் விடக்கூடாது, டினாமினேட்டரில் மட்டும்தான் விடணும். வெரி வெரி ஸ்மாலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஏ ஸ்கொயர்டை நெக்லெக்ட் பண்ணியாச்சு. ஆர் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஆர் பவர் 4ன்னு போடு. இப்போ q by 4 pi epsilon naught 4RA டிவைடட் பை ஆர் பவர் 4 இன்ட்டு p cap அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ டோட்டல் என்ன கிடச்சிருக்கு q by 4 pi epsilon naught 4RA டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு p cap. அதில் வந்து ஏ ரொம்ப சின்னதாக இருக்கனால ஏ ஸ்கொயர்டை விட்டுருவோம். அப்போ பாக்கி உள்ளது ஆர் ஸ்கொயர்டு, அதுக்கு வெளியில் ஒரு ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது மறந்துடாத, அதனால ஆர் பவர் 4. ஓகே, அப்போ q by 4 pi epsilon naught 4RA டிவைடட் பை ஆர் பவர் 4 இன்ட்டு p cap. ஓகே, இப்படி நம்ம ஃபஸ்ட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு நியூமரேட்டரில் உள்ள ஆரும் டினாமினேட்டரில் ஒரு ஆர் பவர் 4 இருக்கா, அதை கேன்சல் பண்ணிடலாமா. நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னு பாரு, நியூமரேட்டரில் 4RA p கேப்புன்னு இருக்குது. அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் ஆர் பவர் 4 இருக்குது, ஒன்று கேன்சல் ஆகிடும். ஆனால் டைபோல் மொமெண்ட்டோட ஃபார்முலா என்ன 2q இன்ட்டு ஏ. அப்போ நியூமரேட்டரில் 4QAன்னு இருக்குது, அதில் ஒரு 2 எடுத்துகிட்டு ஒரு 2QAக்கு பதிலாக மொமெண்ட் டைபோல் மொமெண்ட் Pயை போடுறோம். டைபோல் மொமெண்ட் P இன்ட்டு P யூனிட் வெக்டார் சேர்ந்தால் P வெக்டார்னு எழுதணும். Q இன்ட்டு 2A வந்து P, அதோட Pயோட யூனிட் வெக்டாரை சேர்த்தினா வெக்டார் Pன்னு போடணும். அப்போ E இஸ் ஈக்குவல் டு 2P வெக்டார் டிவைடட் பை 4 pi epsilon naught R cube. இப்போ இந்த டைரக்ஷன் எப்படி இருக்குது, the direction is along the direction of dipole moment. The direction of this is along the direction of dipole moment. அப்போ ஈயோட வேல்யூ இப்போ என்னன்னு கிடச்சிருக்கு q இன்ட்டு 4a இன்ட்டு p cap டிவைடட் பை 4 pi epsilon naught R cube. அப்போ இந்த 4 pi epsilon naught R cube நீங்கள் கிடச்சிருச்சா. q இன்ட்டு 2a தான் டைபோல் மொமெண்ட், அதனால் மேலே pயை போடு. p இன்ட்டு அது என்னது நமக்கு இங்கே இருக்க யூனிட் வெக்டார் ரெண்டும் சேர்ந்தால் தான் p வெக்டார்னு எழுத முடியும். அதனால் 2p வெக்டார் டிவைடட் பை 4 pi epsilon naught R cube. டைரக்ஷன் இஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட். ஓகே, அப்போ இதில் வந்து எல்லா டெரிவேஷனையும் அப்படியே உனக்கு சிம்பிளிஃபை பண்ணி காமிச்சிருக்கேன் பேப்பரில். அதை நீ அப்படியே நோட் புக்கில் எழுதி வச்சு படிச்சுக்கோ. 2 தடவை 3 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா தான் உனக்கு எக்ஸாமுக்கு ஞாபகமாக வரும். ஓகே, அப்போ நம்ம இங்கே நியூமரேட்டரில் வந்து 6 மட்டும் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். பாக்கி உள்ளது என்னன்னு பார்த்துக்கோ 4AQ. ஒரு 2AQ வந்து P, அதனால் இன்னொரு 2 அங்கே போட்டுடணும். அப்போ 2 இன்ட்டு P, அங்கே ஒரு P யூனிட் வெக்டார் இருக்கா, P இன்ட்டு யூனிட் வெக்டார் P இஸ் ஈக்குவல் டு வெக்டார் P. அதனால தான் யூனிட் வெக்டார் இங்கே காட்டலை. சரியா, Pயும் யூனிட் வெக்டார் Pயும் சேர்ந்தாதான் வெக்டார் P நமக்கு கிடைக்கும். அதனால அங்கே நம்ம வெக்டார் Pயை போட்டாச்சு. டைரக்ஷன் வந்து அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட். புக்கில் உள்ள வேர்டிங்ஸ் எல்லாம் பார்த்து அதே மாதிரி தான் நமக்கு எக்ஸாமில் எழுதணும். அதனால் இப்போ புக்கை எடுத்து பாரு. புக்கில் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ எலக்ட்ரிக் டைபோல் along the axial line. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல் at points on the axial line. Consider the electric dipole placed along the axis. இங்கே நம்ம x axis தான் எடுத்திருக்கோம். -q + q. அப்போ a தான் அதோட ஓலேருந்து ஏயோட டிஸ்டன்ஸ்
வந்து ஸ்மால் லெட்டர் ஏ. ஓலேருந்து பியோட டிஸ்டன்ஸு ஏ. We are choosing a point C which is at a distance R from the center. சென்டரில் இருந்து நம்ம ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை எடுத்துட்டோம். அப்போ ப்ளஸ் க்யூ சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸ், அதனால் ஆரோ மார்க் வெளியில் ஃபேஸ் பண்ணியிருக்கு இ ப்ளஸ். மைனஸ் க்யூக்கு ஃபேஸிங் இன்வெர்ட்ஸ், அதனால் இ இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கு. தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் சி டியூ டு ப்ளஸ் க்யூ சார்ஜாக இருந்துச்சுன்னா 1/4πε0 q by r minus a the whole squared along BC. அப்போ along BCன்னு போட்டாச்சு. அப்போ E plus is equal to 1/4πε0 q by r plus a the whole squared p vector p. ப்ளஸ்ஸாக இருந்தால் r minus a, மைனஸாக இருந்தால் க்யூவுக்கும் ஒரு மைனஸ் கொடுக்கணும், டினாமினேட்டரில் r plus. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து ஆட் பண்ணுறது எப்படி? வெக்டார் சம். ஓகே, த லார்ஜர் லைன் இஸ் ட்ரான் பிகாஸ் வெக்டார் இ வந்து கிரேட்டராக இருக்கிறதுனால. வரையும் போது அந்த கோடு பார்த்தீங்கன்னா இ ப்ளஸ்க்கு கொஞ்சம் கோடு பெருசாக இருக்குது, இ மைனஸுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இ ப்ளஸ் ப்ளஸ் இ மைனஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 q by r minus a whole squared p cap minus 1/4πε0 r plus a whole squared q p cap. இப்போ அது ரெண்டையும் நம்ம போடுறோம். q by 4πε0 1 by r minus a whole squared minus 1 by r plus a whole squared. அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? q by 4πε0 4ra divided by r squared minus a squared the whole squared. அப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் இ ப்ளஸ் சின்ஸ் ப்ளஸ் க்யூ இஸ் க்ளோஸராக இருக்கிறதுனால அதோட டைரக்ஷனை அடுத்த இதில் வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. ஓகே, the electric field due to the axial line a b minus q plus q, சென்டர் வந்து c. அதுக்கப்புறம் e total வந்து 4a cube divided by r cube into p cap. அப்போ q into 2a அப்படிங்கிறது p, p into unit vector p தான் vector p. Point is chosen that the total field in the direction of p cap அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இந்த புக்கில் உள்ளபடியே நொட்டேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த கன்சிடர் அப்படின்ட்டு பற்றி மை டியர் சில்ட்ரன், இனிமேல் ஹோம்ஒர்க் உனக்கு வீடியோவிலே வந்துடும். தனியாக ஹோம்ஒர்க்குன்னு அனுப்ப மாட்டோம் ஸ்கூல்லேருந்து. 24/3 உனக்கு ஹோம்ஒர்க் வந்து டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷனை படிச்சுட்டு பார்க்காம எழுது. டிஃபரன்ஷியேட் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டிஃபரன்சஸை படிச்சுட்டு பார்க்காம எழுது. லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸை மார்க் பண்ணுற நீயாக படிக்கிற ஹோம்ஒர்க்குன்னு இனி தனியாக உனக்கு வாட்ஸ்அப்லேயோ கூகுள்லேயோ எதுலேயுமே ஹோம்ஒர்க்குன்னு தனியாக அனுப்ப மாட்டோம். வீடியோவிலே உனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருவோம். அப்படியே நீ ஹோம்ஒர்க்கை படித்து அனுப்ப வேண்டியதான். எழுதின ஹோம்ஒர்க்கை கூகுள் கிளாஸ் ரூம்லலாம் போஸ்ட் பண்ண வேண்டாம். எழுதினவங்க எனக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடு. அதை நான் நோட் பண்ணிக்கிறேன், கரெக்ட் பண்ணி உனக்கு அனுப்பிச்சி விடுவேன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷனை படித்து எழுதுகிறா. அப்புறம் யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டிஃப்ரென்ஸை எழுதிட்டு அந்த படத்தையும் கொஞ்சம் வரைஞ்சிடு. டைரக்ஷன்ஸை போட்டு உனக்கு அந்த படம் இருக்குது பற்றியா புக்கில், அதையும் அப்படியே நீ வரைஞ்சிடணும். புக்கை தான் ஃபாலோ பண்ணி படிக்கணும். உனக்கு எந்த நோட்ஸும் இதெல்லாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம். புக்கில் மார்க் பண்ணி படிச்சுக்கோ, எந்தெந்த பேஜில் இருக்குங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதிடுற. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்? யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் யூனிஃபார்ம் அண்ட் யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதில் இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தியா, அந்த பேஜில் அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்குது யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதை பார்த்து எழுதிக்கிடலாம். ஓகே, அதை நீ கவனமாக பார்த்துக்கணும். அடுத்த 3rd and 4th கொஸ்டினை பாரு. எல்லா கொஸ்டின்ஸையுமே படிக்கணும், படிச்சுட்டு எழுத வேண்டியதான். உனக்கு இன்றைக்கும் நாளைக்கும் டே 1 டைம் டேபிள் தான். அதுக்கப்புறத்துலேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, அப்போ 2 நாள் உனக்கு ஃபிசிக்ஸ் ஹோம்ஒர்க் வரும். அடுத்தது வந்து உனக்கு மண்டே தான் ஃபிசிக்ஸ் வரப்போகுது. அதனால தான் உனக்கு நான் 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் படிக்கணும். எவ்ரிடே புக்கு வந்து ஹாஃப் டே தான் உனக்கு கிளாஸ் இருக்குது. மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீதி ஹாஃப் டே என்ன பண்ணுற? லெசனை ஃபுல்லாக ரீட் பண்ணுற, கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் எங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணுற. மார்க் பண்ணிவிட்டு படித்து எழுதணும். ஹோம்ஒர்க் எல்லாமே உன்னுடைய ஃபிசிக்ஸ் டெஸ்ட் இது இருக்குது பார்த்தியா நோட் புக்கு, அதிலே எழுதிட்டு கூட நீ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடலாம். எல்லாருமே ஸ்லிப் டெஸ்ட் நோட் வச்சுருக்கீல்ல வீட்டில், அந்த ஸ்லிப் டெஸ்ட் நோட்டில் அப்படியே கண்டினியூஸாக எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸ்லிப் டெஸ்ட் நோட்டை வேஸ்ட் பண்ணாத. அதில் வந்து டேட்டு போட்டு 2 கொஸ்டினாக படித்து அப்பப்போ எழுதிட்டு அதை அப்படியே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. வாட்ஸ்அப்பில் அனுப்புனா போதும், வேறு எதுலேயும் அனுப்ப வேண்டாம்.
ஓகே. அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் வந்து ஹோம்ஒர்க்கு லிங்க்கு அப்படின்லாம் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் ஹோம்ஒர்க்கு லிங்க் அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே வீடியோவை பார்க்கணும். வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் இருந்தால் நீங்கள் போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. சரி. வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் இருந்து தான் நீங்கள் வந்து பண்ணணுமே. உங்களுக்கு தனியாக இனிமேல் ஹோம்ஒர்க்கு ஷீட்டோ ஹோம்ஒர்க்குன்னு போட்டு வாட்ஸ்அப்லேயோ அல்லது எதுலேயுமே நாங்கள் அனுப்ப மாட்டோம். வீடியோவில் தான் ஹோம்ஒர்க் இருக்கும், அப்படியே நீ படிச்சுக்க வேண்டியது தான். ஓகே. 3rd and 4th கொஸ்டின்ஸ் பாரு. வாட் இஸ் சூப்பர் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸு. அப்போ சூப்பர் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பேஜை எடுத்து படிச்சுட்டு பார்த்து எழுதணும். அதில் படம்லாம் இருக்குது பார்த்தியா, அந்த படத்தை எல்லாத்தையுமே நீ வரையணும். சூப்பர் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு புக்கில் தான் நீ பார்த்துக்கணும். கொஸ்டின் ஆன்சர்ஸு உனக்கு வந்து நோட்ஸ் எல்லாம் அனுப்ப போகிறது கிடையாது, புக்கை தான் எல்லாருமே படிக்கணும். ஓகே. சூப்பர் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து எந்த பேஜில் இருக்குதுன்னு பாரு. பேஜ் நம்பர் 15. பேஜ் நம்பர் 15ல் சூப்பர் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸு அதில் பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தியா, அது பேஜ் நம்பர் 17, 18ல் இருக்குது. படிச்சுட்டு பெரிய பெரிய பேராகிராஃபாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக மார்க் பண்ணிவிட்டு படித்து எழுது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் படம்லாம் இருக்குது, அது எல்லாமே போடணும். விலாவரியாக படிக்கணும். நீ வந்து நம்ம ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம், அதனால் எல்லாமே நீட்டாக படிச்சுட்டு உனக்கு டெஸ்ட் நோட்டில் எழுதி ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். ஓகே. இது வந்து பேஜ் 17, 18ல் இருக்குது, அதை பார்த்துக்கோ. ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து பேஜ் 17, 18ல் இருக்குது, படிச்சுட்டு பார்க்காம எழுது. ஓகே. அப்போ இது ரெண்டும் 3rd and 4th கொஸ்டின். 3rd கொஸ்டின் வந்து சூப்பர் பொசிஷன். வாட் இஸ் சூப்பர் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்னால் சூப்பர் பொசிஷன் கொஸ்டினை படிக்கணும். அதில் உள்ள ஈக்குவேஷன்ஸ் எழுதணும், படம் வரையணும், டெஃபினிஷன் எழுதணும், எல்லாமே எழுதணும். இருக்குது சூப்பர் பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸு பேஜ் 15ல் இருக்குது. அது அப்படியே சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ன்னு இருக்குது பார்த்தியா, அதுதான். ஓகே. அதில் வந்து பிளாக் லெட்டர்ஸில் உள்ளதை எழுதணும், ஈக்குவேஷன்ஸ் எழுதணும், அந்த படம் 1.8ங்கிற ஃபிகரையும் வரையணும், அதையும் வரைஞ்சிடணும். ஓகே. அது ரொம்ப முக்கியம். ஓகே. அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல்னு கொடுத்துருக்கு. அடுத்த கொஸ்டினை டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல், இந்த ரெண்டையும் முடிச்சுட்டு டிஃபைன் டைபோல் வந்து பேஜ் 20ல் இருக்குது, பிளாக் லெட்டர்ஸில் இருக்குது. அதுக்கு யூனிட்டும் உனக்கு டைபோல் மொமெண்ட்டுக்கு தான் யூனிட் இருக்குது, அதையும் பார்த்துக்கோ. ஓகே. அதை பார்த்துக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் எழுதுகிறேன். அப்புறம் வந்து டிரைவேஷன் தான் அடுத்த. டிரைவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பேஜ் 22ல் இருக்குது. உனக்கு இலாபரேட் டெரிவேஷன் உனக்கு பெனில் போட்டு காமிச்சிருக்கேன், நீ அதை காப்பி பண்ணி நோட் புக்கில் வச்சுக்கணும். எல்லாருமே ஃபிசிக்ஸ் நோட் புக்கில் டெரிவேஷன்ஸ் மட்டும் பெனில் போடுவேன், மீதி எல்லாமே புக்கு. நமக்கு இனிமேல் வீடியோ கிடையாது, சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே PDF தான் காமனாக முடிவெடுத்திருக்காங்க 2 ஸ்கூலுக்கும். அதனால் வீடியோஸ் உனக்கு மேக்ஸுக்கு மட்டும்தான் வரும், மீதி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் PDF தான். அதனால் கவனமாக புக்கை வச்சு தான் நீ படிக்கணும். இருந்தாலும் டெரிவேஷன்ஸ் மட்டும் உனக்கு பெனில் கொஞ்சம் போட்டு காமிச்சிருக்கேன் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக, அதை பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் புக்கை வச்சு தான் நீ படிக்கணும் எல்லாருமே. ஓகே. டு யூ ஃபாலோ மை டியர் சில்ட்ரன்? அதனால் டெரிவேஷன்ஸ் எதெல்லாம் உனக்கு பெனில் வருதோ அதெல்லாம் என்ன பண்ணணும், நீ உன்னுடைய நோட் புக்கில் பார்த்து காப்பி பண்ணிக்கணும். நோட் புக்கில் பார்த்து காப்பி பண்ணிக்கிட்டால் தான் உனக்கு எழுத முடியும். அதை பார்த்துக்க, நோட் புக்கை பார்த்து காப்பி பண்ணிக்க. டெரிவேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து காப்பி பண்ணிவிட்டு கொடுத்துருக்குற ஹோம்ஒர்க்கை ஸ்லிப் டெஸ்ட் நோட் புக்கில் எழுதிடுறேன். ஓகே. அப்படி எழுதிட்டின்னா உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் அண்ட் தேர் படிச்சுட்டு நீ எப்போ நம்ம ஸ்கூலில் மீட் பண்ணுவோங்கிறது தெரியாது. இதுக்கு மேலே டவுட் இருந்தால் நீ எப்பவும் போல் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஓகே. அப்போ எவ்ரிடே நீ என்ன பண்ணணும், கிளாஸை கரெக்டாக அட்டன் பண்ணணும். கிளாஸில் தான் உனக்கு ஹோம்ஒர்க் வரும். தனியாக வாட்ஸ்அப்பில் ஹோம்ஒர்க்கு சென்ட் பண்ண மாட்டோம், தனியாக கூகுள் கிளாஸில் ஹோம்ஒர்க் சென்ட் பண்ண மாட்டோம், தனியாக லிங்க் அனுப்ப மாட்டோம். உனக்கு தனியாக எதுவுமே கிடையாது. கிளாஸை அட்டன் பண்ணி தான் நீ படிக்கணும். அப்போ தான் நீ கிளாஸை கவனமாக கவனிப்ப. அதுக்காக தான் இந்த மெத்தடு. இல்லைன்னா புக்கையும் திறக்க மாட்டேன். அதனால் புக்கை நல்லா ரீட் பண்ணணும், கிளாஸை கவனிக்கணும். ஹோம்ஒர்க் வந்து வீடியோவிலே வரும், அப்படியே நீ நோட் பண்ணி தான் வச்சுக்கணும். ஆன் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஹோம்ஒர்க்குன்னு உனக்கு தெரியாது. அதனால நீ உடனே ஹோம்ஒர்க்குன்னு டிஸ்பிளே ஆன உடனே நோட் எடுத்து ஹோம்ஒர்க் என்னென்ன கொஸ்டின் நீ நோட் பண்ணிக்கணும். என்ன ஹோம்ஒர்க்குலாம் எனக்கு ஃபோன் பண்ணி யாரும் கேட்கக்கூடாது, அதில் உள்ளபடி எழுதணும். நீ எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஹோம்ஒர்க் அனுப்பணும். அது எல்லாத்தையுமே நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்குவோம், கரெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்குவோம். அதனால் நீ என்ன பண்ணுற, கிளாஸை கவனமாக அட்டன் பண்ணணும். உனக்கு வீடியோ கிளாஸஸ் மேக்ஸ் மட்டும்தான், மீதி எல்லாமே PDFல தான் வரும். கவனமாக அட்டன் பண்ணும். ஹோம்ஒர்க் தனியாக வராது, வீடியோவில் தான் ஹோம்ஒர்க் வரும். அதில் நீ பார்த்துக்கணும், ஓகே. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம், மறந்துடாத. மை டியர் சில்ட்ரன், ஆல் த பெஸ்ட். டூ த ஹோம்ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி. தேங்க்யூ.